சமீபத்துல வந்து நம்ம திருநெல்வேலியை சார்ந்த இயக்குனர் மாரி செல்வராஜோட பைசன் படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். நானும் அதை பார்த்தேன். ரொம்ப வந்து ஒரு சமுதாயத்திற்கு, அதுவும் திருநெல்வேலி சமுதாயத்திற்கு ரொம்ப தேவையான ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நிறைய பேர் வந்து அதை யோசிச்சிருப்போம். இங்க வாழ்ந்தவங்க, மக்களா பயணிச்சவங்க வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பைசன் திரைப்படம் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை எடுத்து சொல்லுது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா சமீபத்துல நான் வந்து ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல வந்து திருநெல்வேலி எம்எல்ஏ வந்து ஒரு கருத்தை சொல்றாரு. என்னன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க, இந்த மாதிரி படங்கள் தேவையா அப்படின்னு கேட்கச்சுல, இந்த மாதிரி படங்கள் தேவையில்லை, நானும் திருநெல்வேலி காரங்க தான், இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொன்னாரு. இது வந்து எனக்கு வந்து எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஒரு அரசியல் பிரதிநிதி, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் அந்த பகுதியில் உள்ள மக்களோட வாழ்வியலை கூட தெரிஞ்சுக்கிடாம பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப அது கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. ஆக்சுவலா எப்படி ஒரு மக்கள் பிரதிநிதி வந்து மக்களோட இயல்பான வாழ்க்கையோ வந்து புரியாம அவங்களோட கஷ்டங்களை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துறாம, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை, நானும் ஒரு மக்கள் பிரதிநிதி தான், எனக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொறுப்பற்ற ஒரு கருத்தா தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா வந்து மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்கள் வந்து கண்டிப்பா வந்து தமிழ் சமுதாயத்திற்கும் திருநெல்வேலி சமுதாயத்துக்கும் கண்டிப்பா தேவை. அடுத்த கட்ட இளைஞர்கள் வந்து அடுத்த கட்டமா போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்ற அந்த படத்தை வந்து தேவையில்லை, சாதியை எதிர்க்கிற படங்கள் தேவையில்லைன்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப பொறுப்பற்ற ஒரு செயல் நினைக்கிறேன்.